அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. சரிங்களா? இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஆராய்ந்து பார்க்குறது, அது வெவ்வேறு நபர்களுக்கு எவ்வாறு தோற்றமளிக்கும், இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளத்தை மிக கவனமாக வரிக்கு வரி விடாமல் வாசிங்க. A block of mass 15 kg 15 கிலோ இருக்கக்கூடிய ஒரு block of mass is placed on a long trolley. ஒரு பெரிய லாரி மாதிரி இருக்குது ட்ராலி, அதில் வச்சுருக்காங்க. தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி பிளாக் அண்ட் தி ட்ராலிக்கும் அந்த பிளாக்குக்கு நடுவில் 0.18. திஸ் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். தி ட்ராலி accelerates from rest with 0.5 meter per second square for 20 seconds. 20 செகண்டுக்கு acceleration 0.5 meter per second square, and then acceleration இல்லை, it moves with uniform velocity. Discuss the motion of the block. அந்த motion of the block எப்படி இருக்குங்கிறத as viewed by a stationary observer on the ground. தரையில் இருக்க பார்க்குறவனுக்கு அது எப்படி தெரியும்? an observer moving with the trolley. ட்ராலியில் ஒருத்தர் நிற்கிறான், அவனுக்கு அது எப்படி தெரியும்? இதான் பிள்ளைங்களா கேள்வி. முதல்ல ஆக்சுவல் சிச்சுவேஷன் let us try to understand. ரைட், தென் நம்ம என்ன பார்க்கலாம்? இவருக்கு எப்படி தெரியும், தரையில் இருக்கிறவருக்கு எப்படி தெரியும், ட்ராலியில் இருக்கிறவருக்கு எப்படி தெரியுங்கிறது நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ let us begin our analysis. ஸோ this is the trolley. ஸோ வீல் இருக்குது, அது ஆக்சலரேட் ஆகுது. ஸோ வேகமாக 20 செகண்டுக்கு 0.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் வேகமாக போகுது. அதில் தான் 15 கிலோக்கு உரிய ஒரு மாஸ் வச்சுருக்கோம். இந்த மாஸ்க்கும் இந்த ட்ராலிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் F is equal to 0.18. சரிங்களா? ஆக்சலரேஷன் இஸ் 0.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். நவ் இங்கே ஒருத்தர் நிற்கிறார், இங்கே ஒருத்தர் நிற்கிறார். இவருக்கு இது எவ்வாறு தோன்றுகிறது, இவருக்கு இது எவ்வாறு தோன்றுகிறது, இதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளத்தினுடைய பயிற்சியினுடைய நோக்கம். ஸோ கொடுத்த டேட்டாவெலாம் எழுதிக்கிட்டோம். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன அர்த்தம்? எவ்வளோ ஃபோர்ஸ்க்கு மேலே ஃபோர்ஸ் போச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வில் மூவ். ஓகே, ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு mg. ஸோ மியூ இஸ் 0.18, m இஸ் 15 கிலோகிராம், g அப்ராக்சிமேட் பண்ணி 10ன்னு வச்சுக்கிட்டேன். திஸ் இஸ் 27 நியூட்டன். அப்போ பிள்ளைங்களுக்கு முதல்ல புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, 27 நியூட்டனுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் அசையும் ட்ராலியில். This is the limiting friction. If the force is beyond this limiting frictional force, object will move, accelerate, otherwise no. இப்போ இந்த ட்ராலியோட ஆக்சலரேஷன் காரணமாக இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படும்? m into a. F is equal to m into a. This is 15 into 0.5, 7.5. ஸோ ட்ராலியினுடைய ஆக்சலரேஷனால் அதன் மேலே செலுத்தப்படக்கூடிய விசை 7.5 நியூட்டன். ஆனால் அதனுடைய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 27 நியூட்டன். 7.5 நியூட்டனால் 27 நியூட்டனை டாமினேட் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இந்த பிளாக் எங்கே இருந்ததோ அங்கேயே தான் இருக்கும். ரைட். அடுத்ததாக இந்த ட்ராலியுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, கவனமாக கவனிச்சுட்டே வாங்க பிள்ளைங்களா. தன்மை எப்படி இருக்குன்னா, 20 வினாடிகளுக்கு இட் இஸ் ஆக்சலரேட்டிங், லேட்டர் இட் ஹஸ் காட் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அதற்கான எக்ஸ்பிரஷன் அப்போ என்னென்னா, v is equal to u plus at. u initial velocity is 0, acceleration is 0.5, that too for 20 seconds, 10 meter per second. இதோட 20 வினாடி முடிஞ்சிருச்சு. தென் there is no acceleration, ஆப்ஜெக்ட் இந்த ஸ்பீட்லேயே போகுது. இதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை இவர் எப்படி பார்க்குறார், இவர் எப்படி பார்க்குறாரு? இவர் எப்படி பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வண்டியில் இருக்கார், வண்டி ஆக்சலரேட் ஆச்சுன்னா இவரும் ஆக்சலரேட் ஆகிறாரு, வண்டி ஆக்சலரேட் ஆகலைன்னா இவரும் ஆக்சலரேட் ஆகலை. இந்த பொருளோ இந்த ட்ராலியை பொறுத்த வரைக்கும் அசையாத நிலையில் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸ் அதனுடைய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தாண்டலை. எனவே இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸானது எப்பொழுதும் நிலையாகவே இருக்கின்றது. இதான் பிள்ளை முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில்னா, இவருக்கு எவ்வாறு தோன்றுகிறது? இவருக்கு எவ்வாறு தோன்றும்? இவர் தரையில் நிற்கிறாரு, இந்த பொருள் வண்டியோடு போயிட்டுருக்கு, வண்டி எவ்வாறு செயல்படுகிறதோ அதே மாதிரி தான் இந்த பொருளும் செயல்படுது. அப்போ இந்த வண்டி எப்படி அவருக்கு தோணுச்சோ அது மாதிரி தான் அந்த பொருளும் தோணும். அப்போ முதல்ல
எத்தனை வினாடிக்கு? 20 வினாடிக்கு இவர் என்ன பார்ப்பார்னா, இந்த பொருள் என்ன மாதிரி ஆகுது 0.5 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இவர் பார்ப்பார். 20 வினாடிக்கு பிறகு இந்த பொருள் 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போவதா இவர் பார்க்குறாரு. இதுதான் அவங்க 2 பேருடைய வியூக்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வாறு செயல்படும், ஒரு பொருள் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அது மேலே எப்படி ஃபோர்ஸ் செயல்படும், இந்த 2 எப்படி கனெக்ட் ஆகும், அதை அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர் பார்த்தா எப்படி தெரியும், அந்த சூழ்நிலைகளுக்கு வெளியில் இருக்கிறவர் பார்த்தா எவ்வாறு தெரியும், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக பாருங்கள். மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு என்ன செய்யுங்க, இதை நீங்கள் பாருங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களையும் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.